அது அவங்க விருப்பம் குடுக்குறாங்க. இதுல என்னன்னா, நயனார் நாகேந்திரன் கருத்த அண்ணாமலை அடிச்சுட்டாரு. இந்த இடத்துல அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, விஜய மையமா வச்சு, விஜய் எதுவுமே சொல்லாத பட்சத்துல, விஜய் பாஜகவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்லாத பட்சத்துல, ஒரு சில பொறாமைக்காரர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க 18% என்டிஏ ஓட்டுக்கும் அண்ணாமலை ஒரு ஹீரோவா நிற்கிறார். தமிழிசை அம்மையார் தலைமையில 2019ல இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து பாஜக எடுத்தது 3.7% வாக்கு. நாம் தமிழர் சீமானை விட கொஞ்சம் குறைவு. அந்த சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு 11.4% வாக்கு எடுத்து தமிழக பாஜகவை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது அண்ணாமலை. அவருடைய புகழ், அவருடைய செல்வாக்கு, இதுல பொறாமப்படக்கூடியவங்க கொள்கை ரீதியா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஜய், எந்த வகையிலுமே பாஜகவுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்லாத விஜய மையமா வச்சு அண்ணாமலைய புகழை சிதைக்கிறதுக்கு சிலர் திட்டமிடும் போது அண்ணாமலை லேட்டா அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு கேள்வி சீமான் இதை பற்றி ஒண்ணு சொல்லியிருக்கிறாருன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொன்னாரு, இதை நீங்க விஜய் கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாரு. அடுத்தாலும் இப்போ அதுல விஜயை கைது பண்ணாண்டான்னு சொல்லிக்கிட்டு தாவேகா நிர்வாகிகளுக்கும் தப்பு இருக்கு, அரசாங்கத்திட்டையும் தப்பு இருக்குன்னு அதை சொல்றாரு. கரூர்ல யார் வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம், கரூர்ல பூதங்கள் இல்லை, எதுவும் இல்லைன்னு அண்ணாமலை இந்த விஷயத்துல நயனார் நாகேந்திரன் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டை சொல்றாரு. இதற்கு காரணம் மோடி கிட்ட அண்ணாமலை ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்கிறார். காரணம் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். நாளைக்கு 29ல எடப்பாடி மோடியை ஏமாத்திடுவாரு. 21ல கூட்டணியில இருந்தவர் 24ல ஏமாத்திட்டு போயிட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. ஸோ விஜயோட இந்த கரூர் விசிட்டை பார்க்கறத விட அதுல அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரனுக்குள்ள அந்த கான்ட்ராவா, நயனார் நாகேந்திரனுக்கு மாறுபட்ட அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கும் டெல்லி ஆசீர்வாதம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன்.